வாங்க வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். என்ன மிஸ்டர் மோலியார், எப்ப பயணியில இருந்து வந்தீங்க? இப்பதாங்க வர உங்களை பார்த்துட்டு போலான்னு. ரொம்ப சந்தோஷம். 1 minute. எஸ் சிதம்பரம் ஹியர். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ் மேனேஜரா? குட் மார்னிங். என்ன சமாச்சாரம்? கப்பல் நாளைக்கு வருதா? எவ்வளவு பணம் கட்டணும்? 7 லட்சம் ரூபாயா? நாளைக்கு தானே? ஓஎஸ், கட்ட ஏற்பாடு பண்ணிடுறேன். வெரி குட், தேங்க்யூ. செக்ரட்டரி. எஸ் சார். அந்த கல்கட்டா செக் கிளியர் ஆயிடுச்சா பாருங்க. எஸ் சார். அப்படியே எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் கம்பெனிக்கு 7 லட்சம் ரூபாய் பணம் கட்டணும். அதை குறிச்சு வச்சுங்க, நாளைக்கு எனக்கு ஞாபகப்படுத்துங்க. எஸ் சார். வெரி குட். அப்புறம் என்ன விஷயம்? வேற ஒண்ணும் இல்ல, 20 லட்சம் ரூபாய் எஸ்டிமேட்ல சக்கர ஆலை ஒண்ணு கட்ட போறோம். அதுல நீங்களும் ஒரு ஷேர் எடுத்துக்கணும்னு உங்ககிட்ட கேட்க வந்தோம். ஐ சி. நாங்களும் ஆளுக்கு 5 லட்சம் ரூபாய் போட்டிருக்கோம். நீங்களும் ஓஎஸ், அதுக்கு என்ன? முதலாளியை இப்ப பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது? அவரு பெரிய மனுஷன் கூட பேசிட்டு இருக்காரு. போய்யா. யாரப்பா நீ? ஆனாங்க பெருமாள். பெருமாளா? எந்த பெருமாள்? விடியா கையா, இவ்வளவு பெரிய பங்களாவில ஏழா காரு எழுதுனா ஊருன்னு எப்ப பார்த்தாலும் கார்ல சவாரி செய்யற உங்களுக்கு இந்த தெரு மூலையில 7-8 வருஷமா பொட்டி கடை வச்சிருக்க என்ன எப்படிங்க தெரியும்? அது சரி, உனக்கு என்ன வேணும்? எதுக்கா வந்திருக்கிறேன்? பாக்கி வரலாம் என் கடைக்கு 6 மாசமா இன்னும் வரல. அதை கேட்டு வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். செக்ரட்டரி, வாட் இஸ் திஸ்? சிஸ்து புதுசுல அவரை கேட்ட அவருக்கு எல்லாம் தெரியும். சிகரெட் நெருப்புட்டின்னு கேட்கும் போது நான் கொடுத்து கொடுத்துங்க. அவரா கொடுத்தாரு. 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லங்க, 18 ரூபாய் 10 காசு கொடுக்கணும். ஆமா செக்ரட்டரி, என்ன விவரம்னு கேட்டு உடனே பணத்தை கொடுத்து அனுப்புங்க. 18 ரூபாய் தானையா? ஏன் சத்தம் போடுற? சாதாரணமா சொல்லிட்டீங்களே. பொட்டி கடை முதல்ல பாதி. மேல பேசி மானத்தை வாங்காம 18க்கு 50 கொடுத்து அனுப்போ. சரி சரி வாயா. உங்க பிள்ளைகிட்ட சொல்லி வைங்க, பொட்டி கடை பக்கம் தலைய காட்டக்கூடாது. என்ன பாக்குறீங்க? எல்லாம் நம்ம பிள்ளைங்களை பத்தின கம்ப்ளைண்ட் தான். விவரம் புரிஞ்சா எல்லாம் சரியா போயிடும். சரி, அப்ப நாங்க வர்றோம். கேட்டியா? உன் பிள்ளைங்க யோகியத்தை கேட்டியா? உன் புருஷன் பல லட்சக்கணக்கான ரூபாய்க்கு பிசினஸ் பேசிட்டு இருக்கிறேன். உன் பசங்க 18 ரூபாய்க்கு கடை வச்சுட்டாண்டு ஒரு பொட்டி கடைக்காரன் 4 பெரிய மனுஷங்க மத்தியில வந்து கத்துறான். கடன் 18 ரூபாய் பொட்டி கடைக்காரன் கிட்ட. மானம் போதும். போட்டுமே, பொட்டியை திறந்து 18 ரூபாய் எடுத்து விசிறி அடிச்சீங்கன்னா போன மானம் தன்னாகல திருப்பி உங்ககிட்டே வருது. போன மானம் திரும்ப வர்றதா? அந்த 2 மட பசங்களை வளர்த்துறதானே நீ? நீ எப்படி இருப்ப? இந்த பாருங்க, என்ன நீங்க எது வேணாலும் பேசுங்க, திட்டுங்க, நான் கேட்டுக்கிறேன். என் பிள்ளைகளை பத்தி மட்டும் யார் என்ன சொன்னாலும் என்னால சகிச்சுக்க முடியாது. உன் பிள்ளைங்க நீ வேணா சகிச்சுக்கலாம், ஊர் சகிச்சுக்குமா? நானும் தான் பெத்த பிள்ளைக்கு அழகா லட்சணமா ஜானகிராமன் பேர் வச்சேன். வந்த பிள்ளை தங்கமுத்துவையும் வஞ்சகம் இல்லாம தான் வளர்த்தேன். 2ல ஒண்ணாவது உருப்படியா இருக்க கூடாது. ஏன் இப்படி ஒரி பண்ணிக்கிறீங்க? என்னது? ஏன் ஒரி பண்ணிக்கிறீங்க? நான் ஒரி ஒரி ஒரி. அம்மா, எனக்கு இருக்கிற ஒரி போதும், நீ வேற இங்கிலீஷ் பேச. ஹலோ 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 ஹலோ, சும்மா அலவரம் எப்படி? முன்னாள் திவான் பகதூர், இன்னாள் லட்சாதிபதி ஸ்ரீமான் சிதம்பரத்தோட பங்களாவா? ஆமாங்க, நான் தான் பேசுறேன். நீங்க யார் பேசுறது? நான் தான் சிதம்பரத்தோட மகன். கழுத நீதானா? யார் பேசுறதுங்க? இது ஒரு 2வது தருதல. ஆறு தங்கமுத்துவா? அந்த கழுத தான். என்னடா? நீங்க வேணா அண்ணிகிட்ட போன கொடுங்க. அம்மியும் இல்ல அம்மியும் இல்ல விஷயத்தை சொல்றேன். நாங்க 4 நாளைக்கு வீட்டுக்கு சாப்பிட வர மாட்டோம். அப்படிங்களா? இது உன் முதல் தருதல. 4 நாளைக்கு சாப்பிட வர மாட்டாங்களா? சொல்ல சொல்றாங்க. சாப்பிட வர மாட்டாங்களா? எங்க இருந்து பேசுறாங்க? எங்க இருந்து பேசுறீங்க? கொடைக்கானல்ல இருந்து பேசுறோம்ப்பா. கொடைக்கானலா? ஏடா சொல்லாம கொள்ளாம மதுரை விட்டு கொடைக்கானலுக்கு எப்படா போனீங்க? டேய், ஹலோ ஹலோ, டெலிபோன் வச்சுட்டாங்க. கழுத கட்டா குட்டிச்சோறு, உன் பசங்களுக்கு மதுரை விட்டா கொடைக்கானல். மனசிலே அழகிருக்குது உலகிலே ஆசை இருக்குது மனசிலே அனுபவிச்சா என்னடா கண்ணு அனுபவிப்போ அனுபவிச்சா என்னடா கண்ணு அனுபவிப்போ அழகிருக்குது உலகிலே ஆசை இருக்குது மனசிலே அனுபவிச்சா என்னடா கண்ணு அனுபவிப்போ
அனுபவிச்சா என்னடா கண்ணு அனுபவிப்போ நாம் காணும் உலகம் கையில் வராமல் வாலிபம் எதற்காக நாம் காணும் உலகம் கையில் வராமல் வாலிபம் எதற்காக இங்கு கடவுள் படைத்த கலைகள் கூறும் உல்லாசம் எனக்காக இங்கு கடவுள் படைத்த கலைகள் கூறும் உல்லாசம் எனக்காக எதற்காக எனக்காக எதற்காக நமக்காக அழகிருக்குது உலகிலே ஆசை இருக்குது மனசிலே அனுபவிச்சா என்னடா கண்ணு அனுபவிப்போ அனுபவிச்சா என்னடா கண்ணு அனுபவிப்போ பசுமையான பார்வையோடு புதுமையான பாவை ரெண்டு போகுதே அப்போகுதே பசுமையான பார்வையோடு புதுமையான பாவை ரெண்டு போகுதே அப்போகுதே அருமையான நேரம் என்று இளமையான காலை ரெண்டு ஏங்குதே ஏங்குதே அருமையான நேரம் என்று இளமையான காலை ரெண்டு ஏங்குதே ஏங்குதே பார்வையை பார்த்து வைப்போமா கேள்வியை கேட்டு வைப்போமா தருவதை வாங்கிக் கொள்வோமா பார்வையை பார்த்து வைப்போமா கேள்வியை கேட்டு வைப்போமா தருவதை வாங்கிக் கொள்வோமா அழகிருக்குது உலகிலே ஆசை இருக்குது மனசிலே அனுபவிச்சா என்னடா கண்ணு அனுபவிப்போ அனுபவிச்சா என்னடா கண்ணு அனுபவிப்போ கருமையான கூந்தல் பாதி கடையில் வாங்கும் கூந்தல் பாதி ஆடுதே ஆடுதே அழகு பாதி ஆடை பாதி மறைவில்லாத மேனி பாதி மின்னுதே மின்னதே பார்வையை பார்த்து வைப்போமா கேள்வியை கேட்டு வைப்போமா தருவதை வாங்கிக் கொள்வோமா அழகிருக்குது உலகிலே ஆசை இருக்குது மனசிலே அனுபவிச்சா என்னடா கண்ணு அனுபவிப்போ அனுபவிச்சா என்னடா கண்ணு அனுபவிப்போ வக்கீலு வைத்தியர் ரெண்டு தொழிலையும் இவர் ஒருத்தரே செய்யணுமா ஏதாவது ஒரு தொழிலை ஒழுங்கா பண்ணப்படாது அது அவர் இஷ்டம் செய்கிறாரு சோமசுந்தரமா வாங்க வாங்க நாளைக்கு உங்க வாயில இருக்கு போல இருக்க ஒரு கை பாத்துறேன் மண்டையில அடிக்கிறேன் மண்டையிலே அடிக்கிறேன் இதாகட்டும் அதாகட்டும்னு பணம் தான் செலவாகிட்டு இருக்குது கோர்ட்டும் கேஸும் முடிய மாட்டேங்குதே கோர்ட்டு கேஸ்னு படி ஏறிட்டா இறங்கித்தான் ஆகணும் நாம எப்ப இறங்குறோம் இறங்கிடுவோம் 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 உங்களை கடவுள் மாதிரி நம்பி இருக்கேன் சார் கைவிட்டுறாதீங்க கடவுளை நம்பினோர் கைவிடப்படா ஏன் சார் ரெண்டு கட்சிக்காரங்களுமே கடவுளை நம்பினா கடவுள் யார் பக்கம் இருப்பாரு கடவுள் உண்மை பக்கம் இருப்பார் நம்ம பக்கம் உண்மை இருக்கா சிரிச்சுட்டார்ல சிரிச்சுட்டாருன்னா முடிவு சிரிப்பு தான் பின்ன
கடைசி நேரத்துல எங்க வக்கீலையாவுக்கு ஒரு ஆவேசம் வரும் பாருங்க. போங்க, நீங்க ஜெயித்தாச்சு போங்க. அவருக்கு ஆவேசம் வரட்டும், எனக்கு வராம பாத்துங்க. சார், அந்த பக்கம் ஒரு கேஸ் வந்திருக்குது. இதோ வந்துட்டேன். ஓஹோ, நீங்களா? இதுக்கு முன்ன இங்க வந்திருக்கீங்களா? இது புது கேஸ். உங்களுக்கு என்ன கேஸ்? கேஸா? வலி, தீராத வைத்த வலி. தீராதுன்னு தெரிஞ்சப்பறம் இங்கேயும் வரணும். தீராத நோயெல்லாம் தீர்த்து வைக்கும் சித்த வைத்தியம். பச்சளை மூலிகை, இதனால குணப்படாத நோயே கிடையாது. தெரியாமல அந்த காலத்துல சித்தர்கள் எல்லாம் பாடி வச்சிருக்காங்க. இவங்க பாடி வச்சது இருக்கட்டும், உங்களுக்கு நாடி பார்க்க வருமா? திருவள்ளுவர் சொல்லிருக்கிறாரு. என்ன சொன்னாரு? நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அப்படின்னு முன்னாடியே சொல்லி வச்சுட்டாங்களா? ஆமா, கண்ணாடி மாதிரி. மருந்தா சித்த வைத்தியம் தான் சும்மாவா? நீங்க செத்த சும்மா இருக்கீங்களா? சார் 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 சார், நம்ம பார்த்தமே திண்டுக்கல் தியாகராஜன் கேஸ். ஓ, அந்த கேஸா? இப்பதான் சார் போன் வந்தது. நம்ம நினைச்ச மாதிரியே எதிராளி செத்தா. வெரி குட் வெரி குட் சார். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனாரு. அதுவும் 4 மாசமா இழுத்துக்கிட்டு இருக்கு. அதையும் உடனடியா பைசல் பண்ணி விடணும் சார். பண்ணிடுறேன் சார். சார் எங்க ஓடுறீங்க? பின்ன என்னய்யா, க்ளோஸ்ங்கிறீங்க, பைசல்ங்கிறீங்க, செத்தாங்கிறீங்க. உங்ககிட்ட வர்ற கேஸ் எல்லாம் இப்படித்தானா? உங்க கையில நான் மருந்து வாங்கி சாப்பிட. இது வைத்தியர் கேஸ் இல்ல, வக்கீல் கேஸ். அதுவும் செத்தா கேஸ். அவ்வளவு. ஐயோ ஐயோ ஐயோ, நான் தான் மறந்துட்டேன். கோர்ட்டு கேஸ்களை இந்த ரூமுக்குள்ள பேசலாமா? இனிமேல் இந்த ரூமுக்குள்ள நீ வந்த தொலைச்சிடுவேன், உன்னை தொலைச்சிடுவேன். நானும் ரமாவும் கொடைக்கானல் போயிருந்தப்போ 2 பேரும் வந்து கலாட்டா பண்ணாங்கப்பா. காலி பசங்க உன்ன தனியா ரோட்ல போக விட மாட்டாங்களே. அதுக்கு தான் கல்யாணத்தை செஞ்சு வச்சிருங்கன்னு சொன்னேன் சார். எனக்கு தெரியாதா? என் பெண்ணுக்கு என்னடா ராஜா மாதிரி மாப்பிள்ள கிடப்பான். ராஜா மாதிரி மாப்பிள்ள. ஏன் கம்பவுண்டர் மாப்பிள்ளைனா கசக்குமோ? ரமா, இந்த வக்கீல் பொண்ணு உனக்கு சிநேகிதா கிடைச்சாலும் கிடைச்சா சதா அங்கேயே இருக்க ஆரம்பிச்சிட்டியே. நீங்க எப்பவும் டியூட்டின்னு வெளியே போயிடுறீங்க. அப்புறமா எனக்கு பேச்சு துணைக்கு ஆள் வேண்டாமா? பேச்சு துணைக்காளா? ஆமா, ஒரு நிமிஷம் கூட உங்களால பேசாம இருக்க முடியாது. பொம்பளைங்களாச்சே. வாங்கடா இப்படி, வாங்கடா இப்படி. என்னடா அது? உங்க கலாட்டாவை இப்ப நிறுத்த போறீங்களா இல்லையா? என்கிட்ட சொல்லாமலே கொடைக்கானல் போறீங்கல்ல? தலையை நிமிர்ந்து பார்த்து பதில் சொல்லுங்க. என்னப்பா ஜானகி, என்னப்பா முத்து, எப்பப்பா வந்தீங்க? ஏப்பா இப்படி தும்புறீங்க? ஏன் இப்படி தும்புறீங்க? பாத்தியா, சொல் பேச்சு கேட்காம ஊரை சுத்தி தலையில நல்லா நீர் கோர்த்துக்கிட்டு இருக்கு. தலையில நீர் கோர்க்கல, திமிரு கோர்த்து. வாங்கப்பா, நான் சாந்தாண்டி போடுறேன். வாங்க. அப்படியே தொட்டில போட்டு தாலாட்டி தூங்க வை. இர்ரெஸ்பான்சிபிள் இடியட். உங்க 2 பேருக்கு எப்பதான் பொறுப்பு வர போகுதோ? எப்ப பார்த்தாலும் பிள்ளைகளை கழிச்சு கொட்டுற வேலைதான். இந்த சோம்பேறி பசங்களுக்கு வக்காலத்து வேற. எப்ப பொறுப்பு வரும் வரும் வரும்னு சும்மா கேட்டுக்கிட்டே இருந்தா எப்படி பொறுப்பு வரும்? இவனுங்களுக்கு தும்மல் தான் வரும். வயசு பிள்ளைங்க அப்படித்தான் இருப்பாங்க. பாம்பு பருவம் தான். அடிக்கடி சட்டையத்தான் மாத்துறானுங்க. அப்பா ஐயான்னு மகுடி ஊதுற மாதிரி மனத்தை மாத்தணும். இப்போ என்ன மகுடி ஊத சொல்றியா? பொறுப்பான இடத்துல உட்கார வச்சு பாருங்க, தன்னால புச்சாலி ஆயிடுவாங்க. அவங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்தை பாத்தியா? முதப்படியில உட்கார்ந்து இருக்காங்க. இவங்க என்னைக்கு மேல போறது? சரி, அந்த இடவையும் செய்து பார்ப்போம். டேய், இந்தாங்கடா. நாளையில இருந்து நம்ம கம்பெனில ஏதாவது ஒரு கம்பெனியுடைய பொறுப்பு உங்ககிட்ட, தெரியுதா? நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். எத்தனை தடவையா நான் என்ன கேட்டேனா? என்ன விஷயம்? கேஷ் புக், 2-3 டாக்குமெண்ட், இதெல்லாம் கையெழுத்து போடணும். ஒரு 10 நிமிஷம் ஆபீஸ் வந்துட்டு போறா. சவநாதையன், நாளையில இருந்து நம்ம மோட்டார் கம்பெனியுடைய பொறுப்பு பசங்க கையில. பசங்களா? நாளையில இருந்து விவாதனா? நீங்க கொஞ்சம் தள்ளுங்க. நமஸ்காரம் சார். நமஸ்காரம். பாத்தியாடி பொறுப்பு போறத? ஐயோ, இப்பவே போற போக்கு சரியா இல்லையே. ஹலோ, நான் தான் புது முதலாளி பேசுறேன். பழைய முதலாளியா?
எங்க அப்பா தானே? அந்தாலும் சரியில்லை, நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஆபீஸ் மேனேஜ்மெண்ட் பூரா எங்க 2 பேர் கையில தான். ஏன் சார், வர வேண்டிய பணம் நிறைய பாக்கி இருக்கும் போது இருக்கு. நிறைய இருக்கு சார், அதெல்லாம் உடனே வசூல் பண்ணுங்க சார். வசூல் பண்ண சொல்லுவோம். அப்புறம் இந்த ஷேர் மார்க்கெட்ல இருக்கிற 2 lakhs பணத்தை எடுத்து தண்ணியில போட்டானே கொள்ளாமே. தண்ணி இல்லையா? எதுக்கு தண்ணியில? தண்ணி என்ன தண்ணியா? ஐ மீன் ஷிப் பிசினஸ். கப்பல்ல போட்டா என்னங்கற? கப்பல்லையா? 2 லட்சம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நமக்கு படகு பிசினஸ் பார்த்தாலே 2 லட்சம் இருக்குல்ல, கப்பல் தான் போடணும். இவ்வளவு தான் பிசினஸ். ரொம்ப ஈஸியா இருக்குல்ல, போன்ல கூட எல்லாரும் இப்படி தான் பேசணும். பரவாயில்ல ஜானகி, நம்ம கையில ஒரு ஆபீஸ் கிடைச்சிருக்கு, சும்மா விட கூடாதா? ஏதாவது பண்ணணும்டா. ஏதாவது பண்ணுவோம், வச்சுட்டு வா. என்ன கங்காரா பேசுற, அதுக்குள்ள வச்சுக்கமாங்கற? மத்தெல்லாம் நாளைக்கு பேசிக்கோண்டா. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ஆச்சு, முடி வெட்டிக்க போலாமா? போவோம். போன வெப்போ இந்த விஷயத்தை நான் முதலாளி கிட்ட தெரிவிக்காம விட போறது இல்ல. என்ன நினைச்சிட்டு இருக்க நீங்க உங்க மனசுல? இல்ல நானா தெரியாம கேட்கறேன். என்ன இந்த மேனேஜர் சத்தம் போடுறான்? நான்சென்ஸ். நான்சென்ஸ்? ஆமா, சிதம்பரம் மோட்டார் பிரைவேட் லிமிடெட்ல உங்க அக்கிரமம் வர வர லிமிட்டே இல்லாம போயிடுச்சு. என்ன நினைச்சிட்டு நீங்க? தரம் சார், இவாளெல்லாம் இங்க நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்கறவா. வெரி குட். இவாளை கொஞ்சம் கண்டிச்சு வைக்கணும். கண்டிச்சு இங்கே வைக்கணுமா? ஆபீஸ் நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் லெட்டர் எழுதுறா, லவ் லெட்டர், அதுவும் ஆபீஸ் காயத்துல எழுதுறா சார். இத பாருங்க, லெட்டர், லவ் லெட்டர், அதுவும் ஆபீஸ்லயே. ஏமா இந்த பையனுக்கு என்ன யோகியதை இருக்குன்னு லவ் பண்ற? சார் என்ன மன்னிச்சிருங்க சார். என்ன மன்னிச்சிருங்க சார். என்ன மன்னிச்சிருங்க சார். பார்க்கல டுயட் பாடி பாடி பழக்கம், அதே பழக்கத்துல வந்து இங்க பேசுறீங்களா? என்னையா கருமம் இது? சௌபாகியவதி சுரேகாவுக்கு லவ் லெட்டர் ஆரம்பிக்கிற லட்சணம் இதுதானா? உடனே சந்திக்கவும் இப்படிக்கு யுவர்ஸ் இமிடியட்லி. என்னையா அது ஆரம்பமும் சரியில்லை, முடிவும் தெரியல, லவ் லெட்டரே சரியில்லையே. அடுத்து குட்டிச்சவர் பண்ணிருக்கியா? காதல் கதை எவ்வளவு பெரிய விஷயம். கவிதை நயத்தோட எழுத வேண்டாம். நான் ஒண்ணு சொன்னேன்டா, யாரு நல்ல முறையில காதல் காகிதம் எழுதுறாங்களோ அவங்களுக்கு 4 மாச போனஸ். ஆபீஸ் முடியறதுக்குள்ள ஆபீஸ்ல இருக்கிற எல்லார்ட்டையும் கொடுத்து எல்லாரும் எழுத சொல்லு. சார் நான் என்ன சொல்ல வந்தேன், நீங்க என்ன சார் செய்யறேன்? ஏன்பா இந்த வயசுல நீ ஒழுங்கா லவ் லெட்டர் எழுதாம கோட்டை விட்டுட்டேன்னா அப்புறம் இந்த வயசுல என்ன பண்ணுவேன்? சார் நாங்க பேசுறது லவ் மேட்டர். நீ ஒரு கிழம், உனக்கு என்ன சம்பந்தம் இதுல? நான் கிழமா இல்லையா? இந்தாரும் உட்காந்து நீரும் லவ் லெட்டர் எழுதும், நல்ல முறையில் எழுதுனா உனக்கு 4 மாசம் போனஸ். போங்க போங்க போங்க. இங்க பின்னாடியே காப்பி அடிக்கிறதுக்கா இங்க உட்கார்ந்து தனியா எழுதும். எழுதும். பொறுப்பு வரல வரலன்னு சொன்னீங்களா? பாத்தீங்களா, ஆபீஸுக்கு போன பிள்ளைங்க இன்னும் சாப்பாட்டு கூட வீட்டுக்கு வரல. வந்த உடனே அன்னைக்கு பிள்ளைங்களுக்கு சுத்தி போடணும். போதும் போதும், உன் பிள்ளைங்க பெருமைய நீதான் மெச்சிக்கணும். வேணா மேனேஜரை வர சொல்லி காணுங்களேன். உங்களுக்கு அந்த சிரமம் வேண்டாம், நானே வந்துட்டேன். நமஸ்காரம் சார். மேனேஜர் சாமிநாதையரா, வாங்க வாங்க. என்ன விஷயம்? ஆமா சார், நானே தான். என்ன கூப்பிட்டு விசாரிக்க வேண்டிய அளவுக்கு உங்க பிள்ளைகள் விட்டு வைக்கல. அங்க நடக்கிற காட்சியை பார்த்துட்டு பதறி அடிச்சு ஓடி வந்திருக்கேன். உடனே இழுத்து மூடு. 3 மாசத்துக்கு இது திறக்கப்படாது. ஆமா வாங்கடா, வாங்கடா. என்ன வரும்போதே ஒரே கூப்பாடு. உன் பேச்ச கேட்டு இந்த 2 கழுதைகளை ஆபீஸ்க்கு அனுப்பிச்சல்ல, என் புத்திய தோட்டால் அடிச்சோம். அதெல்லாம் எதுக்குப்பா? இவனுங்க போனதுக்கு அப்புறம் ஆபீஸ் அல்ல தெரியுமா? பின்ன எப்படி இருக்குதா? சினிமா கொட்டையாக்கி இருக்காங்க. என்ன உளறீங்க? அவர் பேசுறதே அப்படித்தான். அப்பா 2 பேரும் அங்க போய் என்ன செய்திருக்காங்க தெரியுமா? என்ன செஞ்சிருக்காங்க? வேலை செஞ்சு களைச்சு போய் வந்திருப்பாங்க. தள்ளுங்க, நான் போய் ஓவர் கொடுக்குறேன். என்னங்கப்பா ஓவலாமா? ஆமாப்பா. சக்கரை நிறைய போட்டிருக்கியா? நிறைய போட்டுருக்க, எடுத்துக்கோங்க. என்னங்க இது? இந்த ஓடுகாலி பசங்களுக்கு ஓவர் தெரியா? கை கட்டுறது வாய் கட்டாம போச்சுரும். பிள்ளைங்க யாருன்னு அம்மாவுக்கு தான் தெரியும்னு தெரியாம சொன்னாங்க. பின்ன தெரிஞ்சா சொன்னாங்க. வாய மூடுறேன். இனிமே வாயை திறந்து என்ன பண்றது? ஓவர் எல்லாம் தான் கொட்டியாச்சே. ஏப்பா? அதான் அப்பா. அவங்களே இல்லப்பா. அப்பாவுக்கு கோவம் வர்றாப்புல என்னப்பா செய்வீங்க? அது அவங்கள கேட்காத, என்ன கேள்வி சொல்றேன். இந்த 2 பசங்களை செய்த அக்கிரமத்தை சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருந்தா அப்படி பரவாயில்ல சொல்லுங்களேன். நீங்க என்ன அம்மாவா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. 2 பேரும் ஆபீஸ்ல இருக்கிற ஆம்பளை பொம்பளை அத்தனையும் சேர்த்துட்டு டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸ்
டான்ஸ் ஆடுறாங்களா? அந்த டைபிஸ்ட் பொம்பளை சரியில்லம்மா, அவ சரியாவே ஆட மாட்டேங்கிறா. அவளை மாத்த சொல்லுங்கம்மா. பாத்தியா, எனக்கு இப்பதாங்க புரியுது. ஆம்பளையும் பொம்பளையும் டான்ஸ் ஆடுறாங்களா? ஆபீஸ்ல, நம்ம ஆபீஸ்ல தான். எனக்கு நல்லா புரியுது. ஏங்க இப்படி செஞ்சா என்னங்க? எப்படி? ஏப்பா முதல்ல நீங்க உங்க ரூமுக்கு போங்க. வாங்கப்பா போகடா. வாங்க. போங்கடா. என்னப்பா என்னப்பா? this is not good, I tell you. என்ன பெரிய ரகசியம்? ஏதாவது பேசுவாங்க, வர. போகடா, போக. அப்பா அம்மா பேசுறது இப்ப நம்ம கேட்கணும், அவ்வளவுதானே ஜானகி? இது நம்ம கையில இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல ஏதோ ரகசியம் இந்த ஊரே கேட்க போறோம். ஊர் சுத்துற பசங்களுக்கு ஒரு கால் கட்டை போட்டா ஒழுங்காயிடுவாங்கன்னு நீ நினைக்கிறேன். இது வேட்டி. நான் நினைக்கிறது என்னங்க, முரட்டு காலைக்கு மூக்கணாங்கயிறு, அதுதானே உலக வழக்கம். இது புடவை. முத்து, உலக விஷயம் முழுசும் கேப்பு. உங்களுக்கு தெரியாது, நம்ம ஜானகிக்கு பொண்ணு கொடுக்க ரொம்ப பேர் ஜூல நிக்கிறாங்க. ஜூவா 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 சரியா சொல்லி சொல்றேன். அந்த சொல்றீங்களே அதுலதான். அதுவும் சரிதான். நம்ம பசங்க குணம் தெரிஞ்சதுக்கு பிறகு அவங்களுக்கு ஜூல இருந்தா பொண்ணு பிடிச்சிட்டு வரணும். இந்த பாருங்க, திருமூர்த்தி நகர்ல வக்கீல் வரதராஜன் இருக்காரு, அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு. திருமூர்த்தி நகர் வக்கீல் வரதராஜன். முதல்ல ஜாதகத்தை வாங்கிட்டு வருவோம். பொருத்தம் சரியா இருந்ததுன்னா பொண்ணை பார்த்துட்டு உடனே கல்யாணத்தை முடிச்சிருவோம். என்ன சொல்றீங்க? சரி சரி சரி. அப்பா உன்னை ஏன் விடுறாரா? மூடா மூடா மூடா. ஏ முத்து, எனக்கு போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிறாங்களே. ஜானகி, மனுஷனா பிறந்துட்டா கல்யாணம் பண்ணிட்டே தீரணுங்கிற ஒரு கெட்ட பழக்கம் நம்ம நாட்டுல இருக்குது. நாடு நம்பளுதுங்கும் போது பழக்கமும் நம்பளுதானே, அதை மாத்த முடியுமா? ஆனா பொண்ணு எப்படி இருப்பாளோ? அதான் அப்பா கூட பொண்ணு பார்க்க போறமே. ஆறானே பொண்ணு பார்க்க போறோம்னு முன்கூட்டியே தெரிஞ்சா மேக்கப் போட்டுக்கிட்டு அழகா இருந்துருவாங்க. குரங்கு கூட தான் மேக்கப் போட்டுக்கிட்டா மோகினி மாதிரி இருக்கும். நிஜம் எனக்கு எப்ப பாக்குறது? மேக்கப் இல்லாம இருக்கும்போது பாக்கணும். மேக்கப் இல்லாம எப்படி பாக்குறது? திடீர்னு போய் பாக்குறேன்டா. மட பசங்க. முத்து, வாசல்ல நம்ம வர்றத பார்த்துட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு வந்துட்டா உன்னை யாரா வாசல் வழியா போக சொல்றது? பின்பக்கம் செவரையில போய் செல்ல போறோம். எப்போ? இப்ப உனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரமே, அதை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. எனக்கு கல்யாணம் செஞ்சுக்க இஷ்டமே இல்லடி. ஏன்? கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிக்க முடியாதுன்னா? ஏண்டா, மாப்பிள்ளையா லட்சணமா மாட வீதி வழியா வீட்டுக்குள்ள வர்றதை விட்டுட்டு மாடிப்படி ஏறி குச்சி வர வேணாம். ஜானகி, மேக்கப் இல்லாம பொண்ணை பார்க்க வேண்டாமா? ஆமாமா. ஜானகி, பசுமையான பார்வையோட புதுமையான பாதை ரெண்டு ரெண்டு. அதே பொண்ணுகடா. ஆமாண்டா, ஏறி குச்சி வீணா போல. ஜானகி, மேக்கப் இல்லாம இருக்கும்போது எப்படி இருக்குது? பொண்ணு பிடிச்சிருக்குதா? எது பொண்ணு? ரெண்டுமே பொண்ணுதான்டா. எது என்னது? சுமாரா இருக்கிறது என்னது? எது சுமாரா இருக்கு? என்னத பத்தி உனக்கு என்னடா? பொண்ணு பார்க்க வந்திருக்கோம், சண்டை போடாதா. எங்கடா ஓட பாக்குறீங்க? ஓட பாக்குற உருண்டு பார்த்தோம். ஜானகி, ஏண்டாப்பா, திருமூர்த்தி நகர வரதராஜன் இருக்கானா? அது நான் தான்டா. இருக்காரா? யூ ஷட் அப். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அன்னைக்கு கலாட்டா பண்ணாங்கன்னு சொன்னேனே, இவங்கதான்ப்பா. ஓஹோ, இவங்க தானா? திருட்டு பசங்க. திருட்டு பசங்க என்ன முடிவு பண்ணிட்டா இப்படி? செவேரி குதிச்சவன்களை திருடன்னு முடிவு பண்ணாம வேற எப்படி? முதல்ல எங்களுக்கு வேண்டியது மரியாதை, அப்புறம் டிஃபன் காஃபி எப்படி நமக்கு வசதி. முகரைய பாரு. அவர் கேட்கறாரு, நீயும் காட்டுறியா? அவரை பாக்குறேன்டா. எப்படி? போலீஸ் கூப்பிடுறேன் முதல்ல. சார், நாங்க யாருன்னு தெரிஞ்சா இப்படி எல்லாம் பண்ண மாட்டீங்க. நீங்க யாரா? நீங்க நாங்க பேரே சொல்லக்கூட அளவுக்கு பெரிய இடத்தை சேர்ந்தவங்க. எதுக்காக வந்திருக்கீங்க? பொண்ணு பார்க்க. பொண்ணு பார்க்கவா? திருட உங்களை பார்க்கவா?
முதல்ல உங்களை சுடணுங்கிற. பொண்ணுங்களே இவங்களை சும்மா விடக்கூடாது, கட்டி போட்டு தோல் உரிக்கணும்பா. நீ அதை செய், நான் போலீஸ கூப்பிடுறேன். அனுபவி ராஜா, அனுபவி அனுபவி ராஜா, அனுபவி அனுபவி ராஜா, அனுபவி அனுபவி ராஜா, அனுபவி அழகு கிளிகளின் கையாலே அடி விழுந்தாலும் சந்தோஷம், அதிலே தோன்றும் அடையாளம் அது ஒரு மாதிரி உல்லாசம். அழகு கிளிகளின் கையாலே அடி விழுந்தாலும் சந்தோஷம், அதிலே தோன்றும் அடையாளம் அது ஒரு மாதிரி உல்லாசம். அனுபவி ராஜா, அனுபவி அனுபவி ராஜா, அனுபவி நடுத்தெருவில் ஒரு மகாராஜா பார்த்தாரே ஒரு பெண்ணை, லாபம் நஷ்டம் பாராமல் போனாரே அவர் பின்னே. நடுத்தெருவில் ஒரு மகாராஜா பார்த்தாரே ஒரு பெண்ணை, லாபம் நஷ்டம் பாராமல் போனாரே அவர் பின்னே. கட்டுக்காவலை மீறிய கண்கள் வட்டம் போட்டதடி, பட்டத்தாவணி மூடிய மேனி கட்டி போட்டதடி. கட்டுக்காவலை மீறிய கண்கள் வட்டம் போட்டதடி, பட்டத்தாவணி மூடிய மேனி கட்டி போட்டதடி. இன்னும் பாரடி கண்ணும் நெஞ்சும் இதையோ தேடுதடி, உன்னை தானடி கண்ணம் ரெண்டும் கேட்குதடி. அனுபவி ராஜா, அனுபவி அனுபவி ராஜா, அனுபவி அழகு கிளிகளின் கையாலே அடி விழுந்தாலும் சந்தோஷம், அதிலே தோன்றும் அடையாளம் அது ஒரு மாதிரி உல்லாசம். அடுத்த வீட்டு பெண் எல்லாம் அம்மா மகளோ ராஜா, அம்மா மகள் தான் என்றாலும் சும்மா வருமோ ராஜா. அடுத்த வீட்டு பெண் எல்லாம் அம்மா மகளோ ராஜா, அம்மா மகள் தான் என்றாலும் சும்மா வருமோ ராஜா. சாலை வழியே போகும் பெண்ணை ஜாடை காட்டாதே, சேலை போகும் பாதையில் எல்லாம் வாளை நீட்டாதே. சாலை வழியே போகும் பெண்ணை ஜாடை காட்டாதே, சேலை போகும் பாதையில் எல்லாம் வாளை நீட்டாதே. அங்கும் இங்குமே கண்கள் ஓடினால் அனுபவம் இது ராஜா, மங்கை கைகளில் வாங்கும் பூஜை மாறட்டும் மகாராஜா. அனுபவி ராஜா, அனுபவி அனுபவி ராஜா, அனுபவி அழகு கிளிகளின் கையாலே அடி விழுந்தாலும் சந்தோஷம், அதிலே தோன்றும் அடையாளம் அது ஒரு மாதிரி உல்லாசம். அனுபவி ராஜா, அனுபவி அனுபவி ராஜா, அனுபவி. வாங்க இன்ஸ்பெக்டர் வாங்க, இந்த மாதிரி பசங்களை சுடணுங்கிற.
கோர்ட்டு கேஸ் எதுவுமே கூடாதுங்கிற என்ன தைரியம் பாருங்க சார். சூட்டும் கோட்டும் போட்டிருக்கானுங்க, தோட்ட பக்கமா செவரேறி குச்சி வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. என்னடா பெண் பார்க்க வந்தானுங்களாம். என்ன பார்த்து பெத்த தகப்பனை பார்த்து இவ்வளவையும் செஞ்சுட்டு மரியாதை வேணும் சார். மரியாதை நான் கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைச்சிருக்க. இவ்வளவும் செஞ்சுட்டு பெரிய யோகிய மாட்டோம் தலையை குனிஞ்சிட்டு நிக்கிறது பாருண்ணா. இன்ஸ்பெக்டர் சார், அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட். டூ வாட் எவர் யூ லைக். இவங்களா? இவங்கள உங்களுக்கு தெரியுமா? சீமான் சிதம்பரம்னு பெரிய பணக்காரர் இருக்காரு, அவருடைய பையன்க. கொஞ்சம் இப்படி வரீங்களா? யாரா இருந்தா என்ன சார், நீங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. நான் எடுக்க வேண்டிய ஆக்ஷன் எடுத்துறேன். இப்பவே ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போறேன். அந்த கம்ப்ளைண்ட்ல கையெழுத்து போட்டிருக்கனா இல்லையான்னு பார்த்துட்டு கொடுத்துடுறேன். ஏன் சார் கிழிச்சிட்டீங்க? எழுத தெரிஞ்சவனுக்கு கிழிக்க தெரியாதா? கிழிச்சுட்டேன். அவங்க என்ன சார் தப்பு செஞ்சுட்டானுங்க? செவரேறி குதிச்சிருக்கானுங்க. அது அவங்க தப்பா? என் தப்பு. காம்பவுண்ட் செவர கொஞ்சம் உயரமா கட்டிருந்தேன்னா குதிச்சிருப்பானுங்களா? அவங்க கட்ட அவுத்து விட்டுடுமா? அப்புறம் என்ன நடங்க. நைஸ் கேர்ள். என்கிட்ட சொல்றியா? ஐ அம் ஹர் ஃபாதர். வி டோன்ட் பாதர். சார் சார் சார், இப்படி ஒரு அணுகுண்டு விழுந்து நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நான் கேள்விப்பட்ட செய்தி உண்மைதான் சார். என்ன கேள்விப்பட்டீங்க? நீங்க டைரக்டரா இருக்கிற நம்ம பேங்க் மூழ்கி போயிடுச்சாமே. யார் சொல்லும்? வேற யாரையும் சொல்லிருந்தா நான் நம்பியிருக்க மாட்டேனே. உங்க பசங்க தானே சொன்னாங்க. என் பசங்க தானே. நான் செத்துட்டேன்னு சொல்லாத வரைக்கும் சேமம் தான். சீக்கிரம் வாங்க. என்னவா? அறிவு இருக்குதா அவருக்கு? மூளை இருக்குதா? வட சாம்பிராணி இவர்கிட்ட போய் நம்ம பேங்க் திவால் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களா? ஆமாப்பா, கொஞ்சம் கூட சிரிக்காம சொன்னோம். எதுக்குடா அப்படி சொன்னீங்க? நாங்க அப்படி சொல்லலைன்னா இப்ப இப்படி வந்து உட்கார்ந்து உங்ககிட்ட அவர் பேசிட்டு இருக்க முடியாது. அப்பா, இவர் விக்கல்ல சிக்கிட்டு தவிச்ச தவிப்பு இருக்குதே. தண்ணிய குடுக்குறாங்க நிக்கல, மோரை குடுக்குறாங்க நிக்கல, காபியை குடுக்குறாங்க நிக்கல, கண்டனை குடுக்குறாங்க நிக்கல. கடைசியா இப்படி ஒரு அதிர்ச்சியை கொடுத்தோம். அதிர்ச்சியில மூச்சை நின்று போயிருந்தா? நிக்கலையே, மூச்சு நிக்கலையே, விக்கல் தான் நின்னுச்சு. எங்க சமயோஜித புத்தி அப்ரிஷியேட் பண்ணாம இப்படி திட்டினா எப்படி வா? போவா. பாத்தீங்களா, இந்த கஷ்டத்தை நீங்க இன்னைக்கு ஒரு நாள் தான் அனுபவிச்சீங்க. தினம் அனுபவிக்கிறேன் சார். எனக்கா பரிதாபப்பட்டு இவங்களை மன்னிச்சு நீங்க போயிட்டு வாங்க. ஏன்பா இப்படிதான் செய்யறதா? இது நல்லா இருக்கா உங்களுக்கு? இன்னொரு தடவை விக்கல் வந்தா இன்னொரு பேங்க் திவா. நான் வரேன் சார். நீட்டுறா கைய. கைய நீட்டுறா. விடுறா. போன் டெலிபோன் வந்து பேசிக்கிறேன். என்ன இது மறுபடியும் கலாட்டா? நீங்க அவமானப்படுத்திட்டீங்க. அதனால நாங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். நான்சென்ஸ். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதே நான் சொல்றேன். இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களையும் காதலிக்கிறோம். என்னடா ஜானகி? வேற பாரு ஜானகி, அப்பொம்பள பேரு. என்னடி இவங்களோட பேச்சு? வா ராஜா, நம்ம போகலாம். பேரை பாரு, ராஜா ஆம்பளை பையன் பேரு. மிஸ்டர், காதலுக்கு என்ன முடிவு? முடிவு என்ன? காதல் 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 போயின் சாதல் சாதல் சாதல். சொன்னீங்களா? உங்களுக்கு தான். நாளைக்கு 12 மணி வரையில டைம் கொடுக்கிறோம். அதுக்குள்ள நீங்க எங்க காதலுக்கு சம்மதம் தெரிவிக்கல. நாளைக்கு 12 மணிக்கு தவுக்க மைதானத்துல பலர் மத்தியிலே காதல் சமாதி. உயிரோட சமாதி. நல்லா ஞாபகம் இருக்கட்டும். நாளைக்கு 12 மணி உயிரோட காதல் சமாதி. பொண்ணுங்களா, நீங்க போலாம். வட வருவாங்களாடா? நீ இவ்வளவு இடம் பாக்கி இருக்கு, அவசரப்படாதரா. மெதுவா கட்டுறா. எனக்கு தெரியாதா? மணி 12 போகுது. இப்ப என்ன செய்யறது? சரியா 12 மணி வரைக்கும் பாப்போம். நீங்க காதலுக்கு சம்மதம் கொடுக்கலன்னா காதல் சமாதி. உங்களால 2 பேர் பலி. எங்க உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. ரமா, ரமா, ரமா. ஜானகி, கும்பல வேற கூட்டிட்டோம். மணி வேற ஆச்சு. வருவாங்களாடா? இவ்வளவு சீக்கிரம் கட்டடம் கழுத்து உயரத்துக்கு வரும்னு தெரிஞ்சிருந்தா பெரிய சமாதியா கட்ட ஆரம்பிச்சிருக்கலாம்டா. யோ, மணி ஆச்சியா? எங்களுக்கு வேற வேலை இல்ல.
மணி 12 போகுது சட்டு புட்டு முடிங்க பாத்துட்டு போறோம் உன் கெடியாரம் பாசியா மணி 12 ஆயிடுச்சியா ஏன் நிக்கிறேன் அது வந்துங்க ஞாபகம் வரதியா காரக்கரண்டிய கல்லோட கல்லா வச்சு கட்டடம் கட்டிட்டேன் கரண்டியில நின்னுகிட்டு இருக்கிறேன். இந்த கரண்டி சீக்கிரம் முடிச்சிட்டு கூடியா வேலைக்கு போகணும். நீங்க கொத்தனாருங்களா? இல்லைன்னா சித்தாடா வெறியாத்தாதே. இப்ப நம்ம சமாதியில சாகல அவங்களா நம்ம 2 பேரையும் வெளியே இழுத்து போட்டு மிதி வச்சு கொண்டுடுவாங்க.